வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம். எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கறியில். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெங்காயம் அரைச்சும் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் இது வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா சவந்துடுச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே சேர்த்து இதோட ராஸ்மல் பரவாயில்ல நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்துச்சுனாக்கா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், ஸோ அதனால் நான் 1 சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, இந்த அளவு வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இன்றைக்கி செய்கிறேன். எல்லா சிக்கனையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி விடுங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லாவே வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இருக்க தண்ணியெல்லாம் வற்றட்டும். அடுத்ததாக இது கூடவே நம்ம தக்காளி சேர்க்கப்புறம் இந்த மாதிரி 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி அரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியிலேருந்து தண்ணி கொஞ்சம் நமக்கு பிரியும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணி அதெல்லாம் வற்றும் போதே நமக்கு வந்து சிக்கன் வந்து பாதி குக் ஆகிடும். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கு. தண்ணியுமே ஓரளவு வற்றிடுச்சுங்க. அடுத்தது கூட நான் மசாலாத்தூள் சேர்க்க போகிறேன். மசாலாத்தூள் தான் ரொம்பவே மெயின். நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் 65 மசாலா அது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சிக்கன் கிரேவி மசாலா, நான் 2மே சக்தியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி மசாலா வந்து ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதான் இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. நிறையா தண்ணி சேர்க்காதீங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி இருந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து பாதி குக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் குக்கரில் மாற்றி கூட குக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கடாயிலே தான் செய்கிறேன். கடாயில் செஞ்சிங்கன்னா இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூடவே 2 முந்திரி பழப்பு அளவுக்கு எடுத்து இதை நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். சிக்கனும் நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரை கிரேவியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு சப்பாத்தி கூட அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லை சாதத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இது மாதிரி தான் செய்கிறேன். உங்களுக்கு கிரேவி வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக அதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கனாக்கா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. எப்போதுமே ஒரே மாதிரியே செய்யாமல் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் சிக்கன் 65 மசாலாலாம் சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.